நீங்கள் சோதனைகள் உட்படாதபடிக்கு பாருங்க, இங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றாரு, சோதனைக்கு உட்படாதபடிக்கு நீங்க ஜெபம் பண்ணுங்கப்பா. சோதனையில மாட்டிக்காதீங்கப்பா. போய் நீங்க என்ன பண்ணுங்க? ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணீங்கன்னா என்ன வரும்? சோதனை வரும். நீ ஜெபத்தை விட்டீங்கன்னா சோதனை வரும், பிரச்சனை வரும், கஷ்டம் வரும். ஜெபத்தை விட்டீங்கன்னா அதுதான் சொல்றாரு இங்க, நீ சோதனைக்கு உட்படாதபடி நீ என்ன பண்ணு? ஜெபம் பண்ணியா? யோ, சோதனையில மாட்டிக்க போறியா? ஜெபத்தை விட்டா என்ன வரும்? உனக்கு சோதனை வரும், பிரச்சனை வரும், போராட்டம் வரும், நிம்மதி போயிடும். அதனால நீ என்ன பண்ணு? ஜெபம் பண்ணு. யாரை நோக்கி நீ ஜெபம் பண்ற? தேவனை நோக்கி நீ ஜெபம் பண்ற. அவர்களை விட்டு கல்லெறிய தூரம் அப்புறம் போய் பாருங்களேன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவங்களுக்கு ஜெபம் பண்ண சொல்லிட்டு என்ன பண்றாரு? கல்லெறிய தொலைவு போய் அவர் முழங்கால் பண்ணிட்டு ஜெபம் பண்றாரு. அவர் என்ன பண்றாரு? முழங்கால் பண்ணிட்டு நேர் முழங்கால் நின்று ஜெபம் பண்றாரு. அவங்களுக்கும் ஜெபம் பண்ண சொல்றாரு, அவரும் என்ன பண்றாரு? ஜெபம் பண்றாரு. முழங்கால நிற்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்க நமக்கு கத்து கொடுக்கிறது முழங்கால நிற்கிறது. பிதாவுக்கு முன்னாடி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி நிற்கிறாரு? முழங்கால நிற்கிறார். இன்னைக்கு முழங்கால நிக்கிறத பார்க்கவே முடியல சபையார். சபையார் இன்னைக்கு முழங்காலே நிக்கிறது கிடையாது. ஏன்னா கூச்சப்படுறாங்க. அவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க என்ன நினைப்பாங்க? ஸ்டைலா வராங்க சபைக்கு, ஸ்டைலா போறாங்க. மேக்கப் குறையவே கூடாது. மேக்கப் என்ன பண்ணக்கூடாது? குறையவே கூடாது. அப்படிதான் சபையார் இன்னைக்கு இருக்கிறாங்க. முழங்கால் நல்லா நிக்கிறது இல்ல. சபைக்கு வந்து சினிமாவுக்கு வர மாதிரி வராங்க இன்னைக்கு. கடவுளை தேடி வர பயத்தோட பக்தியோட முழங்கால நின்று ஜெபம் பண்ணணும். அந்த சினிமா தேட்டர்ல தான் போனா கிடைக்கும், சீட் இருக்கும். சீட்ல உட்காந்து ஸ்டைலா படம் பார்த்துட்டு ஸ்டைலா என்ன பண்ணிடுவாங்க? போயிடுவாங்க. ஆனா இங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவை நோக்கி எப்படி நிக்கிறாரு? முழங்கால நிக்கிறாரு. முழங்கால என்ன பண்றாரு? நிக்கிறார். பிதாவே, உமக்கு சித்தமானால், உங்களுக்கு சித்தமானால் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கபடி செய்யும். ஆகிலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது. ஜெபம் பண்ணினார். அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி அவர் ஜெபம் பண்றாரு. ரொம்ப வேதனையோட ஜெபம் பண்றாரு. ரொம்ப வேதனையோட ஜெபம் பண்றாரு. சிலுவையில அறையப்பட போறாரு. சிலுவையில அவர் மரிக்க போறாரு. சிலுவையில இருந்து அடக்கம் பண்ண போறாங்க. அதுக்கப்புறம் ஒரு 3ஆம் நாள் உயிர்த்தெழ போறாரு. ஆனா அந்த சிலுவை பாடுக்காக ஜெபம் பண்றாரு. உமக்கு சித்தமான அந்த பாத்திரம் நீங்கிட்ட ஆண்டவரே, இந்த வேதனை வேணாண்டவரே, இந்த அவமானம் வேணாண்டவரே, ஆனா என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படி ஆகட்டும்னு ஜெபம் பண்றப்போ வானத்துல இருந்து யார் வந்தது? தேவ தூதன் வந்து அவரை பலப்படுத்துறான். நீதான்பா சிலுவைக்கு போகணும். நீதான் இந்த உலகத்துடைய பாவங்களை என்ன பண்ணணும்? சிலுவையில சுமக்கணும். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பாவத்தையும் நீதான் என்ன பண்ணணும்? சுமக்கணும். எல்லா பாவத்தையும் நீதான் தித்துப்பிடி பண்ணணும். உன்னை விட்டா வேற ஆளே இல்லைன்னு தேவதூத பலப்படுத்தின ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவர். மிகவும் வேகலப்பட்டு அவர் ஜெபம் பண்றப்ப ஊக்கமா ஜெபம் பண்றாரு. ரொம்ப ஊக்கமா ஜெபத்துக்கு பதில் கொடுப்பார். நம்ம ஜெபம் பண்றப்ப ஜெபத்துக்கு பதில் வரணும்னு ஜெபம் பண்ணணும். ஜெபத்துக்கு பதில் வரணும்னு ஜெபம் பண்ணணும்.
ஏன்னா ஒரு ஜபத்துக்கு பதில் கொடுக்கிறவர். ஜபிக்கிறப்போ ஊக்கமா ஜெபம் பண்ணணும். வேற சிந்தையே இருக்கக்கூடாது. ஜெபம் பண்றப்ப வேற எண்ணமே இருக்கக்கூடாது. முழுமையா ஜெபம் பண்ணணும் ஆண்டவரை நோக்கி. அவருடைய வேர்வை பாருங்களா, அவருடைய வேர்வை வந்து ரத்தமா வருது. வேர்வையோடு கூட என்ன வருது? ரத்தம் வருது. அவர் ஜெபம் பண்ணா வேர்வையும் வருது, ரத்தமும் வருது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்றப்ப வேர்வை ரத்தமா வருது. இன்னைக்கு நம்ம ஜெபம் பண்ணா ரத்தம் வருது இல்ல, என்ன வரணும்? வேர்வை வரணும். வேர்வை வர மாதிரி கூட நம்ம என்ன பண்றது இல்ல, ஜெபம் பண்றது இல்லை. ஆனா பெரிய காரியத்தை எதிர்பார்க்கிறோம், பெரிய காரியம் நடக்கணும்னு எதிர்பார்க்கிறோம். ஆனா நம்முடைய ஜபத்துல என்ன வரல? வேர்வை கூட வரலீங்க. இங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜபம் பண்றாரு, வேர்வையோடு கூட என்ன வருது? ரத்தம் வருதுங்க. நம்ம இனிமேட்டு ஜபம் பண்றப்ப வேர்வை வரா மாதிரியாவது ஜபம் பண்ணணும். சொல்லுங்க, இனிமேட்டு நான் வேர்வை வரா மாதிரி ஜபம் பண்ண போறேன். அந்த ஜபத்துக்கு தான் ஆண்டவர் என்ன கொடுப்பாரு? பதில் கொடுப்பார். இங்கே பவுல் எழுதினார் தெசலோனிக்கேயுக்கு, இடைவிடாமல் என்ன பண்ணுங்க? ஜபம் பண்ணுங்க. இட விட்டுறாதீங்க, ஜபத்தை விட்டுறாதீங்க. ஜபத்தை என்ன பண்ணாதீங்க? விடவே விடாதீங்க. ஜபந்தான் நம்முடைய வாழ்க்கையா இருக்குது. ஜபந்தான் நம்முடைய வாழ்க்கையா இருக்குது. ஜபத்துல சாதிக்கலாம். ஜபத்துல நம்ம என்ன பண்ணலாம்? எல்லாத்தையும் சாதிக்கலாம், எல்லாத்தையும் ஜெயிக்கலாம். ஜபத்தினால நீ முன்னேறி போலாம். ஏன்னா ஜபம் எதுக்குன்னா ஆலயம் கட்டப்படணும், ஊழியம் வளரணும். இதெல்லாம் எப்படி நடக்கும்? ஜபத்துல தான் நடக்கும். இன்னைக்கு நம்முடைய ஊழியம் 25 ஆண்டு கிட்ட வந்துக்குதுன்னா ஜபத்துல தான் நடக்குது. ஜபத்துல தான் என்ன பண்ணிருக்கிறோம்? இவ்வளோ தூரம் வந்திருக்கிறோம். இவ்வளோ தூரம் ஜபம் தான், அடிக்கடிக்கு ஜபம் தான். 7 நாள், 20 நாள், 40 நாள் ஜபம். ஜபத்தினாலதான் எல்லாரையும் ஜெயிச்சுன்னு வரோம். நம்ம எல்லாரையும் எதனால ஜெயிக்கிறோம்? ஜபத்தினாலதான் ஜெயிக்க முடியும். ஜபத்தினாலதான் என்ன பண்ண முடியும்? ஜெயிக்க முடியும். ஜெபம் பண்ணாம கண்களை மூடி ஜெபம் பண்ணுங்களேன். அன்றைய சமூகத்துல பவுல் சொல்றாரு, இடைவிடாம ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நான் கூட ஜெபம் பண்ற ஆளா மாத்துங்கப்பா. ஆண்டவரே மாத்துங்க, நான் ஜெபம் பண்ற ஆளா மாத்துங்க. ஆண்டவரே, இடைவிடாம ஜெபம் பண்ற ஆளா மாத்துங்கப்பா. ஆண்டவரே, முழங்கால நின்று ஜெபிக்கிறாளா மாத்துங்க. ஆண்டவரே, ஏதோ ஒரு ஜபம்ட்டு நான் பண்ணிட்டு இருக்கிறேன், இது இல்ல, முழங்கால நிக்கணும். நோக்கி பாக்குறப்ப முழங்கால நின்று பார்க்கணும். ஆண்டவரே, என்ன இப்படி மாத்துங்க. ஆண்டவரே, என் சபைக்காக நான் ஜெபம் பண்ணணும், என்னுடைய ஊழியக்கார குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணணும், என்னுடைய பகுதிக்காக ஜெபம் பண்ணணும், ஒரு வேசார்படி இந்தியாக்காக ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, ஜனம் ரட்சிப்புக்காக ஜபிக்கிறாங்க, மாத்துங்க மாத்துங்க சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இரண்டாவது நாள் வந்தவங்க யாரும் வெறுமனையா போகக்கூடாது. இரண்டாவது நாள்ல கர்த்தர் என் ஜபத்துக்கு பதில் கொடுத்தார், கர்த்தர் எனக்கு விடுதலை கொடுத்தார், கர்த்தர் என் வியாதியை குணமாக்கினார், என் குடும்பத்தை ரட்சித்தார், என் குடும்பத்தை இந்த இரவு கர்த்தர் சந்தித்தார் என்று சொல்லட்டும். அந்த குடும்பங்களை இரவு சந்தி. ஆண்டவரே, ஜபிக்கிற ஜபங்களுக்கு இந்த இரவு பதில் கொடுங்க. ஆண்டவரே, இந்த திருச்சபை ஜபத்திற்கு பதில் கொடுங்க. ஆண்டவரே, நாங்கள் ஜெபம் பண்றோம். ஆண்டவரே, ராகுல் காந்தி பிரதமராக கொண்டு வாரும்.